ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டான நல்ல கிறிஸ்பி சிக்கன், அதுவும் KFC ஸ்டைலில் நம்ம வீட்லேயே எப்படி வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறீங்க. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், அதோட வந்து மர்சலான ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாஸும் இதோட செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரெண்டோட சாப்பிடும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். A to Z டிப்ஸோடு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி KFC ஸ்டைலில் நம்ம சிக்கனை வந்து நல்லா மொறுமொறுன்னு வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இதை ஊற வைக்கிற டைம், அப்புறமா இதை பொரிச்சு எடுக்கிறது, இது ரெண்டும் தான் இதில் வந்து அந்த கிறிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 கப் வந்து மோர் சேர்த்துக்கோங்க. தயிராக இருந்தது அப்படின்னா மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ அளவுள்ள சிக்கனுக்கான அளவுகளை சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா இந்த அளவுகளை வந்து அப்படியே கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். யூஸ்வலாக KFC கடையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கார்லிக் பவுடர், அப்புறமா ஜிஞ்சர் பவுடர், இஞ்சி பூண்டுக்கு 2க்குமே வந்து பொடி சேர்த்துவாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சும் நம்ம போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் இருந்தது அப்படின்னா கூட போடலாம். அப்புறம் இதில் கெட்ஜப் இருக்கு இல்லைங்களா, டொமேட்டோ கெட்ஜப், அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இதில் ரோஸ்மெரி ஹர்ப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு இது கிடைக்கலைன்னா இதை விட்டுட்டும் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைடு சிக்கனுக்கு. இதில் வந்து கொஞ்சம் போல் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக முட்டை, ஒரே ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சக்கருவெல்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆகி எல்லாத்துக்கூடவும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். இதில் சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக KFCலாம் அந்த ட்ரம்ஸ்டிக் பீஸ் வந்து சேர்த்துவாங்க, அதாவது கால் பகுதி சேர்த்துவாங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தொடப்பகுதி, அதை வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து போன் கிடையாது, போன்லெஸ் தான் நான் சேர்த்துருக்குறேன். நமக்கு பிடிச்ச மாதிரியான இதில் நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை வந்து உள்ள சேர்த்துக்கலாம். எந்த பீஸ் உங்களுக்கு பிடிக்குதோ, விங்ஸ் கூட சேர்த்துக்கலாம், கால் பகுதி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பட் இந்த மாதிரி மொறுன்னு சாப்பிட்றப்போ நமக்கு போன் இல்லைன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு குழந்தைகள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, அதனால் இந்த மாதிரி நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா ஊற வைக்க போகிறோங்க. இதை ஊற வைக்கும் போது தான் இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக டெண்டர் ஆகி வரும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு நம்ம கவர் பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு இதை நம்ம ஊறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து வெளியே தான் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பொரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் பொரிக்க முடியும். நீங்கள் வெளியவே ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து வெளியே தான் வைக்க போகிறேன். ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இது ஊறிட்டு இருக்கிற டைமில் இந்த KFC சிக்கனோட சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான ஒரு சாஸ், ஹோம்மேட் சாஸ் தான், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 4-5 பொருள் தான் நமக்கு தேவை. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக இதோட காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்து போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாஸ் வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு தடவையாவது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வந்து மயோனேஸ் அப்புறமா டொமேட்டோ கெட்சப்போட தான் வச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா, பட் இந்த சாஸ் வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த கிறிஸ்பி சிக்கனோட சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்பவும் சேர்த்த வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு இதை வந்து சூடு பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் இந்த சாஸ் அப்புறமா நம்ம அதில் பச்சையாக சேர்த்துருக்கிற அந்த பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வரும்போது இன்னும் ஃப்ளேவர் வேறு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம இதை கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இந்த சாஸை வந்து நல்லா பக்குவமாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். நல்ல வாசனையோட சாஸ் ரெடி. அதுக்கு 1 கப் பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர். 1 கப் மைதா மாவு எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் வந்து சோள மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு கலந்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரெட் சில்லி பவுடர், கூடவே பிளாக் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கார்லிக் வந்து பூண்டு பொடி வந்து சேர்த்துக்கலாம். இது சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் அவைலபிளாக இருக்குது. உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, அப்படி கிடைக்கலனா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் பவுடர், அப்புறமா கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பொடியெல்லாம் சேர்த்தாமையும் பண்ணலாம். வெறுமனே வந்து ரெட் சில்லி பவுடர் அப்புறமா பெப்பர் பொடி மட்டும் சேர்த்தும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அந்த சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக அந்த வெங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம பொடி வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் முதவே சொன்ன மாதிரி நல்லா ஊறி இருக்கு. இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் இங்கே ஒரு பவுல் வச்சுருக்கேன். இதில் வந்து கோல்டு வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஜில்லுன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அளவான ஜில்னஸ் இருந்தால் போதும். இப்போது எதுக்காக இந்த கோல்டு வாட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாவில் சேர்த்துருங்க. மாவில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கோட் பண்ணிடுங்க. இப்போ எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ளார் இது எல்லாத்தையுமே லைட்டாக இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் திரும்ப போட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து ஒரு பீஸாக எடுத்து பண்ணும்போது இந்த மாவு வந்து ஈரம் ஆயிரும் இல்லைங்களா, அதுக்கு அப்பப்போ சளிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சரியாக அந்த மசாலா வந்து அதில் ஒட்டாது, இந்த பொடி வந்து இந்த சிக்கனில் வந்து ஒட்டாது. இப்போ திரும்ப எடுத்துடலாம். இப்போ இதிலிருந்து திரும்ப எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதே மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவை வந்து கோட் பண்ணுங்க.
பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டிப் என்ன அப்படின்னா, ஆயிலை வந்து லோ டு மீடியமில் வச்சு தான் நீங்கள் வந்து சூடு பண்ணணும். ஒருவேளை ஹை ஃப்ளேமில் வந்து நீங்கள் சூடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டோன்னே மேல் பக்கமெல்லாம் கருத்து போயிடும், உள்ளே வந்து சிக்கன் வேகவே வேகாது. கண்டிப்பாக லோ டு மீடியமில் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நான் இருக்கிறதுலே சிம் பண்ணிட்டேன். இது ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வரட்டும், அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷமாக நான் வந்து இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக 2 பக்கமும் நல்லா கோல்டன் ஆகி வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் போட்டு பொரிச்சு எடுத்து டேஸ்டிங் டைம். வாங்க சிக்கனை டேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான நம்ம KFC ஸ்டைல் சிக்கனை நம்ம பார்த்தாச்சு. அதோட வந்து அந்த ரொம்பவே டேஸ்டான அந்த சாஸையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் வந்து உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட வந்து 1 வீக்கு மேலே ஆகிடுச்சு. நான் வீடியோ போஸ்ட் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸுக்கு மேலேயே ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் என்னால் வந்து உடனே வந்து எடிட் பண்ணி போட முடியல. இந்த வீடியோஸ் எல்லாம் இருந்தது ஆல்ரெடி. அதனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் அப்பப்போவே எடுத்தோடனே கொஞ்ச நேரத்துலேயே வந்து எடிட் பண்ணி போட்டுட்டேன் அப்படின்ட்டா இந்த விஷயத்தை என்னால் சொல்லாமே போயிருந்திருக்க முடியும். இந்த சிக்கன் வந்து நான் செஞ்சதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் மட்டும்தாங்க சிக்கன் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருந்தது. அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம கடையில் வாங்குறத விட ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. எங்கள் பாப்பாவே பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பீஸ் கிட்ட சாப்பிட்டா. பட் ஆஃப்டர் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சிக்கன் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வெளிப்பக்கம் KFCலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மொறுமொறுனே இருக்கும். பட் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால என்ன மிஸ்டேக் வந்து நான் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதுக்கு 15 மினிட்ஸ்க்கு மேலே வந்து நல்லா மொறுமொறுப்பாக மற்றவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் நல்லா அந்த 15 நிமிஷம் நல்லா மொறுமொறுன்னு பக்கோடா மாதிரி தான் இருந்தது. பட் உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஊறின டைம் எனக்கு பத்தலையோ அப்படின்னு தோணுச்சு. நம்ம அதவே சொன்ன மாதிரி ஓவர் நைட் நம்ம வந்து சோக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து சிக்கன் வந்து நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா ஊறாத மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்கெல்லாம் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்து இந்த KFC சிக்கனில் நான் பண்ணதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பட் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் வந்து எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி மொறுமொறுப்பு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே இல்லைங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ராபேக்கும் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டாக வந்தது அப்படின்னா நம்ம டேஸ்ட்டாக வந்ததுன்னு சொல்ல போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது என்ன மிஸ்டேக்கோ அதை சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒரே ஹோப்பு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை கீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நான் முதவே சொன்ன மாதிரி சில விஷயங்கள்னால என்னால் ஒரு 10 நாளாக வந்து வீடியோவை எடுத்து வந்து போட முடியல. அதுக்காக உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பெரிய பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ண போகிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.